தமிழக காவல் நிலைய கழிவறைகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டும் வழிக்கு விழும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதா என சென்னை உயர்நீதிமன்றம் வினா எழுப்பி உள்ளது. வழக்கு ஒன்றில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜாகிர் உசேன் என்பவருக்கு மருத்துவ உதவி வழங்க கோரி அவரது தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். அதில் தனது மகன் காவல்துறையால் சிறைப்பிடிக்கப்பட்ட பிறகு கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும், எனவே அவருக்கு உரிய மருத்துவம் வழங்க புழல் சிறை நிர்வாகத்துக்கு ஆணையிட வேண்டும் எனவும் கூறியிருந்தார். இவ்வழக்கு நீதிபதிகள் சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எவ்வாறு காயம் ஏற்பட்டது என நீதிபதிகள் வினா எழுப்பினர். இதற்கு விடையளித்த அரசு வழக்கறிஞர், அவர் கழிவறையில் வழிக்கு விழுந்ததாகவும் அதற்கு உரிய மருத்துவம் வழங்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து காவல் நிலைய கழிவறைகளில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டும் வழிக்கு விழுந்து காயம் ஏற்படுவது ஏன் என நீதிபதிகள் வினா எழுப்பினர். அதே காவல் நிலையங்களில் உள்ள கழிவறைகளை பயன்படுத்தும் ஆய்வாளர்களுக்கு இதுபோன்று ஏன் நடைபெறுவது இல்லை என சரமாரி வினா தொடுத்த நீதிபதிகள் இதுபோன்ற செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என கூறி தொடர்புடைய காவலர்கள் வேலையை இழக்கும் நிலை ஏற்படும் என எச்சரித்தனர். பின்னர் வழக்காடியின் மகனுக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உரிய மருத்துவம் வழங்க சிறைத்துறைக்கு நீதிபதிகள் ஆணையிட்டனர்.